ஓபன் அப்படியே நீங்க பக்கத்துல நிக்க சார் ஜஸ்ட் இங்க பார்க்குற மாதிரி கொஞ்சம் சார் நீங்க கொஞ்சம் சார் மேல உழவழுதுனா என் மேல விழுது மாற்றிருக்கோமா பத்திரிகை மற்றும் ஊடகவியல் நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர்கள் சபீர் ஹுசைன், முகமது ரஃபி சேட் ஆகியோரால் கடந்த 17 ஆண்டு காலமாக தமிழகமெங்கும் பல்வேறு நிறுவனங்கள் தொடங்கப்பெற்று மிகச் சிறப்பாக மொபைல் சேவை, அதனுடைய பேர் போன்ற பல்வேறு சேவைகளை தொடர்ச்சியாக செய்து வந்த அடிப்படையில் இதுவரை 3 கார்ப்பரேட் அலுவலகத்தை திறந்து முடித்திருக்கிறார்கள். இது 4வதாக இந்த பகுதியிலே இந்த கார்ப்பரேட் அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. 17 ஆண்டு காலமாக மிகச்சிறப்பான ஒரு சேவையை அவர்கள் வழங்கி வரக்கூடிய காரணத்தினால் மொபைல் ரிப்பேர் என்பது ஒரு கம்பெனினா அது 1 வருஷத்துக்கு தொடர்ந்து கேரண்டியோட முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அதனுடைய சேவை செய்யணும், அதுக்கான நிறுவனத்தை தேடி போனாலும் கிடைக்காது. அது போன்ற சேவைகளை மிகச்சிறப்பாக செய்து கொடுப்பதோடு அந்த மொபைல் எக்ஸ்சேஞ்ச், பழைய மொபைலை வாங்குறது, விற்பது போன்ற சேவைகளில் இன்று தமிழகத்திலே ஒரு முன்னணி நிறுவனமாக திகழக்கூடிய இந்த அன்பு சகோதரருடைய இந்த நிறுவனத்தை, அதனுடைய கார்ப்பரேட் அலுவலகத்தை இன்று திறந்து வைத்திருக்கிறோம். 30 பிரான்ச்சஸ் இருக்குது. இவர்கள் மென்மேலும் வளர்ந்து இந்த துறையிலே தமிழகத்தில் மாத்திரமல்ல, மிக விரைவிலேயே கர்நாடக மாநிலம் பெங்களூரு நகரத்திலேயும் தன்னுடைய சேவையை விரிவுபடுத்த இருக்கிறார்கள். அது பெங்களூரோடு நின்று விடாமல் நாடெங்கிலும் கடல் எல்லையும் தாண்டி இந்த நிறுவனம் தலைத்தோங்க வேண்டும் என்று நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏதாவது இருக்க கேள்விகள் இருக்கா? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது தொடர்பாக இன்னைக்கு சட்டமன்றத்தில் அது பற்றியான சர்ச்சைகள்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் எழுந்து சட்டமன்ற அவருடைய உறுப்பினர்களுக்கு அந்த கார் வேண்டாம் என்றும், இன்று இருக்கக்கூடிய நிதிச்சூழலில் அது வேண்டாம் என்றும் அவர்கள் பேசத் தொடங்கிய பிறகு அங்கும் இங்குமாக அந்த சர்ச்சைகள் சில நிமிடங்கள் தொடர்ந்து நான் எழுத ஒரு கருத்தை தெரிவித்தேன். ஒரு சில ஆட்சிகளுக்கு முன்பு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அந்த கார் வழங்கப்பட்டது. அன்னைக்கு தமிழ்நாட்டு நிதியுறவு கடந்த பல ஆண்டுகளாகவே நிதி சுமையோடு தான் இருந்துட்டு இருந்தாலும் அப்போ அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அந்த கார் அப்போ வழங்கப்பட்டுச்சுன்னா, கலைஞர் அவர்களால் அந்த இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அந்த சேவையை முழுமையாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த வாகனத்தை வழங்கினார். அது இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை புதிய சட்டமன்றத்தில் பல்வேறு உறுப்பினர்கள் மிகச் சாதாரண நிலையில், அதுவும் ஏழ்மை நிலையில், சொந்த வாகன வசதி கூட இல்லாத உறுப்பினர் அதிகமாக இருக்கக்கூடிய அவையில், அதிலும் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த உறுப்பினர்களுக்கு அந்த வாகன வசதியை ஏற்படுத்தி தருவதோடு அவர்களுக்கு ஒரு உதவியாளர் தொகுதிங்கிறது ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 100 கிராமங்கள் இருக்கும். பகுதியெல்லாம் சுற்றி வரணும்னா அவங்க சொந்த காரில் போகிறது, காரில் என்ன செய்வாங்க, அவருக்கு ஒரு காரு, ஒரு உதவியாளர், ஒரு டிரைவருக்கு வந்து அது பயன்படும். அது தேவையில்லைன்னு வேணாங்கிற ஒரு மீறி அரசியலில் நீங்கள் வாங்கி தான் கட்டாயப்படுத்த போகிறதில்லை. ஒரு அறிவிப்பறிவு கொடுத்துருக்காங்க. அது உள்ளபடியே நலன் பயக்கக்கூடியதுக்கு இந்த வசதி வாய்ப்பு இல்லாத, வாகனம் இல்லாத அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அது நிச்சயமாக நலன் பயக்கும் என்பது தான் இந்த கருத்தாக அங்கே பதிவு செய்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கே நேரு அவர்கள் கூட சொன்னாங்க, ஒப்பிட்டு பேசினாங்க. அந்த கிராம அலுவலர் அவங்களுடைய பணிகள் என்னன்னு தெரியுமா, அவருக்கு செக்கு சைன் போட வேண்டிய அதிகாரம் இருக்குது தெரியுமா? நாங்கள் அது செக்கு சைன் போட அதிகாரம் இருக்குதா என்னங்கிறது கிடையாது.
இது மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு பணி. அந்த மக்கள் சேவையை அன்னைக்கு யூனியன் சேர்மன் எப்படி செய்தார்களோ அதை விட அதிகமான பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்ல வேண்டிய காரணத்தால் அரசு அப்படி உதவி கொடுத்து அது நல்ல திட்டம், வரவேற்கக்கூடிய திட்டம் தான் சொல்லுங்கள். 2 அமைச்சர்கள் காங்கிரஸில் பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் காங்கிரஸ் வளர்ச்சி அடைந்து வருவதாக தகவல் தெரிவித்தது. உங்களுடைய பார்வையில் காங்கிரஸ் வளர்ச்சி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக 1967க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத காங்கிரஸ் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய 2 பேர் அமைச்சராக இருக்காங்க சொல்றது புதிய சரித்திரமும் சகாப்தம் தொடங்குகிறது என்று தான் இருக்கும். அதை கொண்டு அந்த கட்சி அடுத்த கட்டமாக வளர்ச்சி பாதையில் பயணிக்கும் என்ற அடிப்படையிலே அவர்கள் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த கட்சிக்கு இருந்த எழுச்சியும் ஏற்றத்தை நிச்சயமாக தரும். அது காங்கிரஸ் கட்சிக்கு மாத்திரமல்ல, விடுதலை சிறுத்தைகளுக்கும் சரி, இந்திய முஸ்லீம் லீக்குக்கும் சரி. கடந்த 16 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து 17வது சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கிறது. நம்ம எத்தனையோ அணியில் இருந்திருக்கோம். அதெல்லாம் இல்லாத ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு பெரிய வாய்ப்பு இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவு மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக சமுதாய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பும், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதன் மூலமாக அந்த சேவை விநியோகிப்பதோடு இது போன்ற சிறிய கட்சிகள் எல்லாம் வளர்த்தெடுப்பதற்கு இது நிச்சயமாக பலனளிக்கும் விரும்புகிறேன். என்ஆர் காங்கிரஸ் வந்து தமிழக அரசுக்கு வராங்க, அந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. என்ஆர் காங்கிரஸ் தமிழக அரசியலில் கலந்து பண்ண போவதா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தமிழக காங்கிரஸ் எப்படி பார்க்குறீங்க? இந்த கட்சி ஆரம்பிக்கலாம், பக்கத்து மாநிலத்தில் இருக்கவங்களும் ஆரம்பிக்கலாம், புதியவர்களும் ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த கடந்த 2026 தேர்தல் புதிய ஒரு பரிமாணத்தை தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கு. இந்த ஜென் ஜி அப்படிங்கிற கிட்ஸ் வந்து ஒரு புதிய சிந்தனையோட ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிந்தனைக்கு தகுந்த மாதிரி யார் அரசியல் பண்ண முடியுமோ அவர்கள் தான் வருங்காலங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுவும் வரக்கூடிய 2029-31 தேர்தல் எல்லாம் வெற்றியை மிகப்பெரிய அளவில் தீர்மானிக்கக்கூடிய அந்த புதிய தலைமுறை மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ அதன் போக்கிலேயே ஒவ்வொரு கட்சியினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் இருக்கும் என்பது உறுதி. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 பேர், இப்போ 233 பேர் இருக்காங்க. நம்ம முதலமைச்சர் சேர்த்து 35 அமைச்சர்கள் இருக்காங்க. இதில் எத்தனையோ அமைச்சர்கள் தொகுதி பணிகளை மக்களோடு மக்கள் நெருங்கி பழகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மாத்திரம் இல்லை, ஏற்கனவே இருந்து பல ஆட்சியிலையுமே மக்களோடு மிக நெருக்கமாக சேவை செய்து சேவையாற்றி மக்களுடைய நன்மதிப்பை பெற்று தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த வகையில் இந்த உங்களுக்கு தெரியும், ஒரு ஊழலற்ற லஞ்சமற்ற ஒரு நிர்வாகத்தில் இருக்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு போனார்னா அவர் தொடர்ச்சியாக மக்களை சந்திப்பதற்கு போவதற்கு, அவருக்கு சென்னையில் இருக்கும்போது தொகுதியில் இருக்கக்கூடிய பணிகளை செய்வதற்கு உதவியாளருக்கு சரி, தொடர்ச்சியாக வாகனத்தில் டீசல் பெட்ரோல் போட்டு செலவு பண்ணக்கூடியதும் சரி, தொகுதி மக்கள் எத்தனையோ கல்யாணம் காட்சி நல்லது கட்டத்துலாம் வரும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளும் சரி, எவ்வளோ பெரிய பல ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு லஞ்சம் ஊழல் இல்லாமல் நம்ம நடந்துக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக மிகப்பெரிய சவால் தான். அப்படி அந்த சவாலை சந்திக்கக்கூடியவர்களுக்கு அந்த ரொம்ப வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடாத அடிப்படையில் தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் நிச்சயமாக இன்றைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 140 பேர் புது எம்எல்ஏன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் நிறைய பேர்ட்ட கார் இல்லைங்கிறது தான் தகவல். இந்த வகையில் அவங்களுக்கு சிறப்பாக பணியாற்றுவதற்கு நிச்சயமாக அது உதவி. நன்றி சார்.